ஸோ இந்த ரெக்கார்டிங்கில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட சம்ஸ் அப்புறம் அதோட கான்செப்ட் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிவரேஜ் அனாலிசிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, ஒரு கம்பெனியில் கேபிட்டல் அப்படிங்கிறத எப்படிலாம் சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் விஷயம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா கவரேஜ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டிபெஞ்சர்ஸ், லோன், டெபாசிட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்பில் நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு 50 lakhs கேபிட்டல் தேவை அப்படின்னா அதை எய்தர் அவங்க ஈக்விட்டி மூலியமாவோ அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஆர் பேங்க்கில் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் லோன் எடுக்கிறது மூலிமா, டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது மூலிமா எனிவே அவங்க அந்த 50 lakhs கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். எய்தர் என்ன பண்ணலான்னா ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டிபெஞ்சருங்கிற காம்போலையோ அல்லது இந்த எல்லாத்தையுமே சேர்த்து கூட அவங்க என்ன செய்யலாம், தனக்கு தேவைப்படக்கூடிய கேபிட்டலை ஒரு கம்பெனி ரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேபிட்டல் இப்படி ரைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ கேபிட்டல் வந்து ஈக்விட்டியாக ரைஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரிஃபரன்ஸாக ரைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50 lakhsன்றது ஓவரால் நீட் ஆஃப் கேபிட்டல். இதில் ஈக்விட்டி வந்து ஒரு 10 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஒரு 20 lakhs, டிபெஞ்சர்ஸ் ஒரு 10 lakhs ஆர் 20 lakhs அப்படின்னு வைக்கிறோன்னு வைங்க. அப்போ எந்த ரேஷியோவில் இந்த கேபிட்டல் அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸை படிக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் படிக்கும்போது வெயிட் நம்ம சார்ஜ் பண்ணும்போது என்ன செய்வோம், ஓவரால் கேபிட்டலில் ஈச் கேபிட்டலோட காம்போசிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வெயிட் என்னன்னு அலோகேட் பண்ணுவோம். அதே மாதிரி வெயிட் எவ்வளோன்னு போடுறதுக்கு அவங்களே ஃபிகர்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு கேபிட்டலுக்கு எவ்வளோ காம்போசிஷன் இருக்குன்னு. ஆனால் அந்த காம்போசிஷனை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, ஈக்விட்டிக்கு எவ்வளோ போர்ஷன், ப்ரிஃபரன்ஸுக்கு எவ்வளோ, டிபெஞ்சருக்கு எவ்வளோன்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஏன்னா டிபெஞ்சர் அதிகமாக வச்சிட்டோம்னா கடன் சுமை அதிகமாகிடும். ஈக்விட்டி அதிகமாக வச்சோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக வச்சாலும் ரிட்டர்ன் கொடுக்கணும். ஈக்விட்டி அதிகமாக வைக்கும்போது அதிக லாபம் இருக்கும்போது ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எந்த போர்ஷனில் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாகவும் ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன போர்ஷனில் நம்ம காம்போசிட் பண்ணால் அது அந்த கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், ஒரு கேபிட்டலோட காம்போசிஷனும் என்ன ரேஷியோவில் பார்ட்டிசிபேட் ஆகணுன்றதை பற்றி படிக்கிறது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி. நம்ம கேபிட்டலை எப்படி வடிவமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முக்கியமாக 3 தியரிஸ் இருக்குது. நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் அண்ட் மாடிகலினி மில்லர் அப்ரோச் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. நெட் இன்கம் அப்ரோச்னா என்னென்னா, நம்ம நெட் ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், இந்த போர்ஷனை வச்சு நம்ம எவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணி நம்ம கேபிட்டல் போர்ஷனை கண்டுபிடிக்கிறது. யூஸ்வலாக இங்கே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ், வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்கே நம்ம சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவே. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விஷயத்தை எடுக்கணும். யூஸ்வலாக கம்பெனியில் ஷேரும் டிபெஞ்சரும் தானே இருக்கும். ஒன்று ஓனர்ஸ் ஈக்விட்டியாக இருக்கும், இன்னொன்று டெட் போர்ஷனாக இருக்கும். அந்த ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆட் பண்ணால் we will get the value of the business. அப்போ ஷேரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, டிபெஞ்சரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷேருக்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம், ப்ராஃபிட்ஸை ரிட்டனாக எடுத்து கொடுப்போம் இல்லையா. ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுப்போம். டிவிடெண்ட் எதுலேருந்து எடுத்து கொடுப்போம், ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்போம். அந்த ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் போர்ஷனை டிட்டர்மைன் பண்ணி அதை வச்சு நம்ம ஷேர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஷேர் வேல்யூக்கு எஸ்வினா ஷேர் வேல்யூ. ஷேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, நெட் இன்கம், நெட் இன்கம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இங்கே நம்ம ஷேரில் ஒன்லி ஈக்விட்டி ஷேர் மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ நெட் இன்கம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10,000 rupees ப்ராஃபிட் வச்சுருக்கேன், நெட் இன்கம். என்னோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து ஒரு 10% இருக்குன்னு வைங்க. அப்போ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி என்னவாக இருந்திருக்கும், 10% இஸ் ஃபார் 10,000 இஸ் ஃபார் 10%க்குன்னா 100க்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது 1 lakh rupee என்னோட ஷேர் வேல்யூவாக இருக்கும். இதே மாதிரி டிபெஞ்சருக்கு என்ன பண்ணலாம், டிபெஞ்சருக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருப்போம், இன்ட்ரெஸ்ட் ரிட்டனாக கொடுப்போமா, ஷேருக்கு டிவிடெண்ட் ரிட்டனாக கொடுப்போம். அந்த டிவிடெண்ட்டை எதுலேருந்து சோர்ஸ் பண்ணுவோம், நெட் இன்கம்லேருந்து சோர்ஸ் பண்ணுவோம். தேர்ஃபோர் நெட் இன்கம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வச்சு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிபெஞ்சருக்கு இன்ட்ரெஸ்ட் தானே கொடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 10,000 rupees நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா 1 lakh rupee நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும், டிபெஞ்சர் வேல்யூவாக இருக்கும்.
interest amount divided by interest rate, profit amount divided by cost of equity. So share value என்ன debenture value என்னன்னு கண்டுபிடிச்சாச்சா? So 1 lakh plus 1 lakh overall business ஓட value 2 lakh அப்படின்னு சார்ஜ் பண்றோம். இதுதான் net income approach. Just net income divided by cost of equity. Usually value of debt கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா interest amount divided by interest percentage. ரைட்டா? இதே இது செகண்ட் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த தியரியில் என்ன சொல்றாங்க, இங்கேயும் நம்ம வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்னன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு ஷேர் வேல்யூ பிளஸ் டிபெஞ்சர் வேல்யூ. அந்த ஷேர் வேல்யூக்கு என்ன கான்செப்ட் சொல்றாங்க, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்றாங்க. நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஏன் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா இந்த இடத்துல நம்ம ஷேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் எடுக்க போகிறோம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னா என்ன, இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோ டிவிடெண்டோ எதுவுமே நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிறது ஒன்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே ரெடியூஸ் ஆயிருக்கக்கூடிய போர்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் டிவிடெண்ட்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்காது, உள்ளதான் இருக்கும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன செய்யணும், டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வைக்கணும். நெட் இன்கம்க்கு ஏன் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வச்சோம்னா இங்கே இன்ட்ரெஸ்ட்டோ டிவிடெண்டோ இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிபெஞ்சரோ டிவிடெண்ட் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரோ இருந்திருக்காது. அப்போ யாரோட போர்ஷன் மட்டும்தான் இந்த நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கும், ஈக்விட்டியோட போர்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கும். தேர்ஃபோர் நெட் இன்கம் டிவைடட் பை ஈக்விட்டின்னு போட்டாச்சு. ஆனால் ஷேர் வேல்யூ ஃபார் நெட் ஆப்ரேட்டிங் இன்கமில் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகாத பேலன்ஸ் இருக்குது. அப்போ உள்ளே எல்லாருமே இருக்காங்க. டெட் போர்ஷனும் உள்ளே இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் போர்ஷனும் உள்ளே இருக்குது, ஈக்விட்டி போர்ஷனும் உள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்றதை பார்த்து அதுக்கு தக்கன வேல்யூ கொடுக்கணும். பார்க்கலாமா? ஸோ அதே மாதிரி நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். டெட்டை பொறுத்தளவு பிரச்சனையே இல்லை. டிபெஞ்சருக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். மாடிகலனி மில்லர் அப்ரோச்சுக்கும் சேம் ஃபார்முலா தான். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஃபார்மெட்டை ஃபிகர் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரியாக இருக்கலாம் அல்லது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயே நீங்கள் எந்த லெசன் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபார்மேட்டில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஃபார்மேட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்மளோட நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை என்னன்னு சொல்கிறோம்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதாவது நம்ம ப்ராஃபிட்டில் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனும் டேக்ஸ் போர்ஷனும் கழிகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வரவு என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியமான ஃபார்மேட்டு, சரிங்களா? ஸோ இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை ஃபஸ்ட் என்ன செஞ்சிடலாம், ரெடியூஸ் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லணும், ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லணும், ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லிடுவோம். அகெயின் நம்ம இதில் என்ன போர்ஷன் கழிக்கணும், டேக்ஸ் எலமெண்ட்டை கழிச்சிடணும். ஏன் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு டேக்ஸ் கழிக்கிறோம்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் படி டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. கார்பரேட் டேக்ஸ் படி இன்கம் டேக்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு கழிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1 lakh இபிஐடி இருக்குது. இதை நம்ம இபிஐடின்னு சொல்லுவோம். இபிஐடி 1 lakh இருக்குது. இதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 கழிச்சுக்கிறேன். டேக்ஸ் ரேட் 30% வைங்க. எந்த ரேட்டுக்கு டேக்ஸ் போடுவீங்க, என்ன அமௌண்ட்டுக்கு போடுவீங்க, இபிடிக்கு தானே போடுவோம். 90,000க்கு 30% போட்டு 27,000ன்னு சொல்லுவோம். இதே இது நான் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை கழிக்காமல் வச்சுருந்தேன்னா நான் என்ன போட்டிருப்பேன், அந்த 1 lakhக்கும் 30%ன்னு 30,000 rupees டேக்ஸ் கேட்டணும். இப்போ எனக்கு டேக்ஸ் என்ன ஆகுது, இந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கிறது மூலிமா டேக்ஸ் ரெடியூஸ் ஆகுதா, அதுக்கு பேர் தான் டேக்ஸ் பெனிஃபிட். இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் உண்டுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு வர லாபத்துக்கு தான் டேக்ஸ் போடுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டேக்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆர் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர்ஷனை எடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் யாருக்கு கொடுத்துருப்போம், டிபெஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு லாபத்தில் அவங்களுக்கு தான் பங்கு கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட், செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கு அவங்க போர்ஷனை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்.
ஏர்னிங்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த போர்ஷன் எடுத்து தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஷேரை லாபத்தை பிரித்து கொடுப்போம். இந்த டோட்டல் ஏர்னிங்ஸில் நம்ம என்னமோ வச்சுருப்போம்னா இதில் ஒரு போர்ஷனை ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்க்காகவும் எடுப்போம். ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்னு என்னென்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். வர்ற எல்லா லாபத்தையும் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துட முடியாது இல்லையா? நிறைய லாபம் வரும்போது கண்டிப்பாக அதிக பங்கு போகணும், ஆனால் ஒரு பங்கு தான் போகும். அப்போ நம்ம சேவிங்ஸ்னு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இந்த சென்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கொஞ்சம் போர்ஷன் எடுப்போம், ரைட்டா? அது போக உள்ளதை டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவாக என்ன செஞ்சுருவோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக பிரித்து கொடுத்துருவோம். அப்போது ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் பேமெண்ட் யாருக்கெல்லாம் போகும்னா டிபெஞ்சர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கான டிவிடெண்ட்டும் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் பேமெண்ட்டாக போயிடும். இவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி டியூஸ் எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இது டோட்டல் ஏர்னிங்ஸ். இதில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட போர்ஷனும் இருக்குது, அது போக ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸும் இருக்கும். இப்போ இந்த போர்ஷனில் நான் 10%, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 80,000 வருதுன்னு வைங்களேன். இந்த 80,000ல் 10% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோன்னா என்ன அர்த்தம், 8,000 ரூபாயை எடுத்து நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அங்கே ஒரு 10 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்கன்னு வைங்க. இப்போ டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 800 rupees. ஒரு ஷேருக்கு 800, 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குன்னா ஒரு ஷேருக்கு 800 rupees நான் பிரித்து கொடுக்கணும். இந்த 800க்கு பேர் என்னதுன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஒரு ஷேருக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ, ரைட்டா? அப்போ இங்கே நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், டோட்டல் ஏர்னிங்ஸ்னு ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணுறோம். எப்படி நம்மளோட இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எல்லாம் போக உள்ள ஏர்னிங்ஸை கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் கொடுக்குறோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுக்கும்போது அவங்களோட போர்ஷனில் ஈச் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கிடைக்குது, ஈச் ஷேர்ஸுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஈக்விட்டி ஷேர் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அல்டிமேட் கோலே. ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரியாக இருக்கட்டும் அல்லது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எந்த லெசன் நீங்கள் எடுத்தாலும் டெஃபினட்டாக இந்த ஒரு ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு கான்செப்டை வந்து நம்ம டைசெக்ட் பண்ணி படிச்சுட்ருப்போம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இதுதான் பேசிக் ஃபார்மேட். இப்போது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு எதை சொல்கிறோன்னா, நெட் இன்கம் அப்படிங்கிறது என்னது, இதில் ஈக்விட்டி நெட் இன்கம் வேல்யூ ஆஃப் ஷேரை கண்டுபிடிக்கும் போது 2 அப்ரோச் இருந்தது. நெட் இன்கம் அப்ரோச்சும் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சும் இருந்தது. நெட் இன்கம் அப்ரோச்சில் என்ன செஞ்சோம், நெட் இன்கம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த போர்ஷனில் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் யாருமே சம்மந்தப்பட மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்லாம் கழிச்சுட்டு உள்ள பேலன்ஸில் ஈக்விட்டியோட போர்ஷன் மட்டும் இருக்கிறதுனால டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போட்டு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சோம். இதே இது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னா என்ன இருந்திருக்கும், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்குள்ளே ஆப்ரேட்டிங்னாலே இந்த பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதில் இன்ட்ரெஸ்ட்டோ டேக்ஸோ எதுவுமே ரெடியூஸ் ஆயிருக்காது. அப்போ இந்த போர்ஷனுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் ஆயிருக்காங்களா, அப்போ ஓவரால் கேபிட்டலும் உள்ளே தானே இருக்கும். தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவோ அதை சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நமக்கு முக்கியமான வேலையை என்னென்னா டிவைடட் பை என்ன போடுறோம், அதுக்கு முதல்ல நெட் இன்கம் எடுக்கிறோமா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் எடுக்கிறோமான்றது தான் இம்பார்ட்டன்ட், சரியா? அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். The expected annual net operating income of the company EBIT is 50,000 சொல்லிட்டாங்க. The company has 2 lakh 10% debentures சொல்கிறாங்க. இப்போ டிபெஞ்சரோட வேல்யூ 2 லட்சம் ரூபா, 10%ங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. Equity capitalization rate is 12.5%. That is cost of equity 12.5%. Value of the firm and overall cost of capital under net income approach. Find the value of firm and overall cost of capital என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? First one, value of the firm. என்ன ஃபார்முலா? ஷேர் ப்ளஸ் டிபெஞ்சர். ஷேர் வேல்யூ ப்ளஸ் டிபெஞ்சர் வேல்யூ. டிபெஞ்சருக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. ஸோ ஷேர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2 lakh நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஷேர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இங்கே நமக்கு நெட் இன்கம் அப்ரோச்னு சொல்லிட்டாங்க. அப்போ நெட் இன்கம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போட்டுடலாமா? நெட் இன்கம்க்கு என்ன பண்ணணும், இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு எல்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது தான் நெட் இன்கம். இந்த நெட் இன்கம்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டோ டேக்ஸ் பார்ட்டிசிபேஷனோ இருக்காது. அப்போ இபிஐடி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 50,000 கொடுத்துட்டாங்களா? இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளோ, 2 லட்ச ரூபா டிபெஞ்சருக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா 20,000 rupees வந்துருக்குமா? 2 lakh into 10% 20,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் 20,000 போக பேலன்ஸ் உள்ளது 30,000 தான். ஏன்னா இங்கே டேக்ஸ் போர்ஷன் எதுவும் சொல்லலை, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டும் சொல்லலை. அப்போ நமக்கு இந்த போர்ஷன் தான் ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்.
ரைட்டா? அப்போ இதில் இதுதான் நம்மளோட நெட் இன்கம். ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நெட் இன்கம். இதை நம்ம 30,000 சார்ஜ் பண்ணி டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போடணும். ஏன்னா நெட் இன்கம்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ்லாம் இருக்காதுன்னு சொன்னோம். இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ்லாம் எலிமினேட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத யாருக்கு தான் கொடுப்போம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தானே கொடுப்போம். அப்போது அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட ஏர்னிங்ஸ் டிவைடட் பை அவங்களுக்கான காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அவங்களுக்கான காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 12.5%. அப்போ 30,000 டிவைடட் பை 12.5% போட்டிங்கன்னா யூ வில் கெட் 30,000 டிவைடட் பை 12.5%, 2,40,000. இந்த 2,40,000 தான் நம்மளோட வேல்யூ ஆஃப் ஷேர். அப்போ ஓவரால் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் என்ன வந்திருக்கும்? 4,40,000. ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலாக சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயம். இது வேல்யூ ஆஃப் ஃபர்ம். இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் என்ன அர்த்தம்? இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்டு, டிபெஞ்சருக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈக்விட்டிக்கான டிவிடெண்ட் எல்லாமே இருக்கும். ஓவரால் இன்கம், தட் இஸ் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு எடுத்துக்கலாம். இபிஐடி எதுவுமே கழிக்காமல் பியூர் ப்ராஃபிட்டாக இருக்கும்ல, அதை மட்டும் வச்சு டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஃபர்ம். ஏன் ஓவரால் கேபிட்டலுக்கு இந்த ஃபார்முலான்னா, நல்ல ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். உள்ள ஓவரால் ப்ராஃபிட்டும் இருக்குது, டிவைடட் பை ஓவரால் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். அதாவது இந்த லாபம்ன்றது இந்த வேல்யூக்குன்னா என்ன பர்சன்டேஜுக்கு ரிட்டர்ன் எடுத்திருக்கோன்றது தான் கான்செப்ட். இப்போ நம்ம கான்செப்ட் படி பார்த்தோன்னா 4,40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷேரும் டிபெஞ்சரும் போட்டு 4,40,000 ரூபா இருக்குது. இந்த 4,40,000க்கு எவ்வளோ ரெவென்யூ பார்த்துருக்கோம்? 50,000 ருபீஸ் நெட் இன்கம் எடுத்திருக்கோமா? ஏன்னா இது ஓவரால் வேல்யூ தானே. 4,40,000க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? 2 lakh டிபெஞ்சரும் இருக்குது, 2,40,000 ஈக்விட்டியும் இருக்குது. விச் மீன்ஸ் திஸ் வேல்யூ கண்டெய்ன்ஸ் போத் ஈக்விட்டி அண்ட் டிபெஞ்சர். அப்போ அதுக்கான ரெலவெண்ட் ரிட்டர்னிங் எதை தான் எடுக்கணும்? த ஓவரால் ரிட்டர்ன் விச் கண்டெய்ன்ஸ் போத் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட். அப்படி எந்த போர்ஷனுமே கழிக்காத ஒரு பேலன்ஸ் தான் நம்ம 50,000 தானே, அந்த 50,000 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். therefore 50,000 divided by 4,40,000 போட்டிங்கன்னா into 100 போட்டு பர்சன்டேஜில் பார்க்கணும். then you will get 11.363% as overall cost of capital. ரைட்டா? ஸோ இப்படி தான் நம்ம வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் நெட் இன்கம் அப்ரோச்சு கீழே கண்டுபிடிக்கணும். கிளியர்? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. 4 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மற்றது 3 நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அஸ்யூமிங் நோ taxes and given the EBIT interest 10% and equity capitalization rate below. Equity capitalization rateனா KE என்னன்னு சொல்லிட்டாங்க. Calculate the value of firm under net income approachன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னாலே ஷேர் ப்ளஸ் டிபெஞ்சர் தான். இங்கே நமக்கு டிபெஞ்சருக்கான வேல்யூவும் இல்லை, ஷேருக்கான வேல்யூவும் இல்லை. இன்ஸ்டெட் என்ன கொடுத்துட்டாங்க? ஷேருக்கான வேல்யூக்கு என்ன ஃபார்முலா? நெட் இன்கம் டிவைடட் பை கேஇ. டிபெஞ்சருக்கான ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். அதை தான் போட போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இபிஐடி என்னென்னு கொடுத்தாச்சு, இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு கொடுத்தாச்சு, கேஇ கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஷேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நெட் இன்கம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. நெட் இன்கம்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? நெட் இன்கம்குள்ள ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், டிவிடெண்ட் பேமெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. இங்கே டேக்ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டாலே நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் இன்கம் தான், ஈக்விட்டிக்கு இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ். அப்போ நம்மளோட இபிஐடி எவ்வளோ? 2 lakh. இதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஆஃப் 20,000, நான் எக்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஆஃப் 20,000 ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,80,000 தான் ஈக்விட்டிக்கான ஏர்னிங்ஸ். அப்போ அவங்களுக்கோட வேல்யூ எவ்வளோவா இருந்திருக்கும்? 1,80,000 டிவைடட் பை அவங்களுக்கான காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ? 12%. 1,80,000 டிவைடட் பை 12% போட்டிங்கன்னா 15 lakh ரூபி ஈக்விட்டியோட வேல்யூவாக இருக்கும். ரைட்? இப்போ வேல்யூ ஆஃப் ஃபர்மில் ஷேர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டிபெஞ்சர் வேல்யூக்கு என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 20,000 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட். எல்லா கேஸுக்குமே 10% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 20,000 டிவைடட் பை 10% போட்டால் 2 lakh ரூபி கிடைக்குமா? அந்த 2 lakh ரூபி வேல்யூ ஆஃப் டெட்டாக இருக்கும்.
ஸோ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, வேல்யூ ஆஃப் டெட் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் என்னன்னு கிடச்சிரும். சிம்பிள், ரைட்? ஒருவேளை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டால் என்ன செய்யணும்? ஓவரால் ரெவென்யூ டிவைடட் பை ஓவரால் கேபிட்டல். ஓவரால் ரெவென்யூ எவ்வளோ? 2 lakh டிவைடட் பை ஓவரால் கேபிட்டல் 7 lakh. ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நமக்கு வேல்யூ 11.76%. ஓவரால் இன்கம் என்ன? ரைட்டா? ஓவரால் இன்கம் என்ன? ஈக்விட்டியோட இன்கம் என்ன? ஓவரால் இன்கம்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, ப்ரிஃபரன்ஸ், டிவிடெண்ட் எல்லாமே உள்ளே இருக்கும், கழிச்சிருக்க மாட்டோம். ஆஸ் பர் திஸ் ஃபார்மட், இந்த ஃபார்மட் படி பார்த்தீங்கன்னா ஓவரால் வேல்யூ அப்படிங்கிறதுக்குள்ளே இபிஐடியை தான் ஓவரால் வேல்யூன்னு சொல்கிறோம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ், டிவிடெண்ட்டு, டேக்ஸ் போர்ஷன் எதுவுமே கழியலை. இதெல்லாம் ரெடியூஸ் ஆன பேலன்ஸை நம்ம என்னன்னு சொல்லணும்? நெட் இன்கம், ஆல்சோ நோன் அஸ் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈக்விட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நெட் இன்கம் அப்ரோச்சில் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தானே போடுறோம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அர்த்தம்? உங்களோட ப்ராஃபிட் போர்ஷனுமே ஈக்விட்டியோட ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதே இது டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர ப்ராஃபிட் போர்ஷனுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க. டெட் போர்ஷனோட இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, ப்ரிஃபரன்ஸோட டிவிடெண்ட்டு எல்லாருமே உள்ளே இருந்தாங்கன்னா அதனால தான் டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போடுறீங்க. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லிவரேஜ் அனாலிசிஸ். லிவரேஜ் அனாலிசிஸ்னால் என்னென்னா ரிஸ்க் அனாலிசிஸ். ஸோ எவ்வளோ தூரம் ரிஸ்கில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு 3 types ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பைன் லிவரேஜ். ஸோ நமக்கு எப்பயும் போல் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்க்கு என்ன ஃபார்முலானா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபார்முலா கரெக்டாக போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. ஃபினான்ஷியல் லிவரேஜ்னா இபிஐடி டிவைடட் பை இபிடி. கம்பைன் லிவரேஜ் வந்து ஆப்ரேட்டிங்கும் ஃபினான்ஷியலி மல்டிப்ளை பண்ணாலே கிடச்சிரும். தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி இன்டூ இபிஐடி டிவைடட் பை இபிடி. ஸோ இப்போ நமக்கு இபிஐடியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கம்பைன் லிவரேஜோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. இபிஐடினா என்ன? ஓவரால் இன்ட்ரெஸ்ட், ஓவரால் இன்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஃபினான்ஷியல் லிவரேஜ்னா என்ன? ஃபினான்ஷியல் ஐட்டம்னாலே இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட்லாம் வந்துடுவாப்ல, சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வச்சு இன்கம்க்கும் இன்ட்ரெஸ்ட் வைக்காத இன்கம்க்கும் உள்ள ரேஷியோ, தட் இஸ் இபிஐடி டிவைடட் பை இபிடி. கம்பைன் லிவரேஜ்ன்றது ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியலோட காம்பினேஷன். அப்போது ஆப்ரேட்டிங்க்கான ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. ஃபினான்ஷியலுக்கானது இபிஐடி டிவைடட் பை இபிடி. கேன்சல் பண்ணால் யூ வில் கெட் கம்பைன் லிவரேஜ். அல்லது நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வச்சிங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். ரைட்டா? இதோட ப்ராப்ளம் எல்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.